சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. தைரியம் கூட்டு வந்தல நைட் என்ன இப்ப பேசாத தைரியம். உன்னால ஊரால உன் குடும்பத்தால எனக்கு எந்த பாதிப்பாக கூடாது. பாதி நிகழ்ச்சியில் காதலியை கை கழுவி சென்ற காதலன். இன்னைக்கு சொல்லிட்டு ஒரு எங்கே போராட்டம் விட்டு போட்டேன்னா ரோட்டில் போகிறோம் ஏன்னா உனக்கு அறுத்து கரெக்ட் பண்ண என்ன பண்ணுவா? அது குணமாக ஆகிப்போச்சு. மீண்டும் கணவனிடம் சேர்வாளா பெண்? வணக்கம். என்னம்மா பேரு? என் பேர் தனலட்சுமி மேடம். என் வீட்டுக்காரர் பேர் சுரேஷ் பாபு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் வந்து அச்சிரபாக்கம்லேருந்து வரோம் மேடம். உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க? எங்கள் வீட்டில் நான், அப்பா, அம்மா, எங்கள் அக்கா இருந்தாங்க, எங்கள் அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் எங்கள் சின்ன அண்ணனுக்கு மட்டும் மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சு. நான் படிச்சுட்டு லீவில் போய் அங்கே இருக்கும்போது தான் சுரேஷ்ன்றவர் எங்கள் அக்கா வீட்டுக்கு அடிக்கடி கொஞ்சம் பழக்கத்தில் வந்து போயிருந்தார். அது மூலிமா எனக்கு அவர் தெரிஞ்சு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்ச பிறகு அவர் என்ன சொன்னார். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 17 வயசு தான். எவ்வளோ மாதம் சந்திச்சு லவ்? அவர் அடிக்கடி அங்கே வந்து போவார் மேடம். பார்த்த உடனே ஒரு வாரம் பேசியிருந்தார் இவங்கிட்ட. ஃபோன்லாம் பேசுவார். நான் அதுமாரி உன்னை லவ் பண்ணல, எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, பிரச்சனை வரும் எங்கள் வீட்டில், எனக்கு அண்ணனுங்களா இருக்காங்க, பிரச்சனை வரும், இதை நமக்கு தேவையில்ல, நீங்கள் எது வந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்குங்க அப்படின்னு சொன்னேன் மேடம். சொன்னே அவங்க வந்து எங்கள் மாமா கிட்ட பேசி, மாமா வந்து எங்கள் வீட்டில் பேசி அவங்க முறைப்படி வந்து பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு கேட்டு 12th முடிச்ச உடனே உங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மேடம். வீட்ல எப்படி ஒத்துட்டாங்க? ஒத்துக்கிட்டாங்க மேடம். வீட்டில் சொன்னாங்க உங்க விருப்பத்தோட தான் அந்த கல்யாணமே நடந்துருக்கு? விருப்பத்தோட கல்யாணம் நடந்துச்சு. நம்ம கல்யாணம் எப்போ ஆச்சு? எந்த வருஷத்துல? 2011 ஆச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 3 மாசம் தான் மேடம் நிம்மதியா இருந்தேன் நான். 2 மாசம் வேலைக்கு போனாரு, 3ஆம் மாசமே நின்ட்டாரு. வேலைக்கு போல என்னன்னு தெரியல, வண்டி பிரச்சனையா இல்ல ஓனர் பிரச்சனையா தெரியல. எதனா பிரச்சனை நம்ம கேட்டாலும் நீ யார் என்ன கேட்கறது, நான் அப்படிதான் இருப்பேன், உனக்கு என்ன தேவை, காசு தானே, நான் சம்பாரிச்சு தரப்போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம தனியா இருந்தா பரவாயில்ல, நம்ம ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கணும், நம்ம தான் சம்பாரிச்சு கொடுக்கணும், அப்பதான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அடிக்கடி குடிச்சிட்டு வருவேன் மேடம். குடிச்சிட்டு வந்து குடிப்பழக்கம் அவருக்கு இருக்கா? இருக்கு மேடம். இது உங்களுக்கு தெரியும்? தெரியும். கல்யாணத்துக்கு முன்னே தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னே தெரியாது மேடம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சிச்சு. சரி, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு நீங்க கேட்கலாம்ல, ஏன் நீங்க அந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி? கேட்டேன் மேடம். கேட்டதுக்கு வந்து நான் மேரேஜுக்கு அப்புறம் குடிக்க மாட்டேன், என் மேல சத்தியெல்லாம் பண்ணாரு மேடம். நான் இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே திருந்துற மாதிரி சொல்லி தான் எனக்கு மேரேஜ் பண்ணாங்க. இத்தனைக்கும் அவங்க அம்மா வந்து மேரேஜ்ல சொன்னாங்களாம், என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்களா பிடிக்காம கல்யாணம் பண்ணலாம்னு தெரியல மேடம். அது கல்யாணம் என்ன பண்ணாங்க? கொடுமைப்படுத்தினாங்களா? எல்லா வேலையும் நானே செஞ்சாலும் நீ இது நோட்ட அது நோட்ட, இது செஞ்ச நல்லா இல்ல, அது செஞ்ச நல்லா இல்ல அப்படின்னு அவர் வேலைக்கு போயிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க, டார்ச்சர் பண்ணி இருப்பாங்க. அதை நான் இவர்கிட்ட சொன்னோம்னா இவர் புரிஞ்சுக்காம அம்மா பக்கமே சப்போர்ட்டா பேசியிருந்தாரு. கூட்டு குடும்பம்னா சொன்னா இதெல்லாம் சகஜம் தான். சகஜம் தான் மேடம். அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா எடுத்துக்கவே இல்லை. அவங்க மேல நான் எதுவுமே தப்பு சொல்ல மேடம். இவர் தான் மேடம் டார்ச்சர். எனக்கு 2 மாசம் 3ஆம் மாசம் வந்து கன்சீவ் ஆயிட்டேன். கன்சீவ் ஆகி தனியா வந்துட்டேன். அவங்க அம்மா டார்ச்சர் தான் முடியும், வா தனியா போயிடலாம் சொல்லிட்டு கூட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிடுச்சா? மாறிச்சு, ரொம்ப மாறிடுச்சு மேடம். யாருமே எத்து கேட்க மாட்டாங்க. இல்ல பாசிட்டிவா மாறிடுச்சா நெகட்டிவா மாறிடுச்சா? நெகட்டிவா மாறிடுச்சு மேடம். தினமும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேலைக்கு அதிகமா போக மாட்டாரு. எதிர்த்து நீ வேலைக்கு போய் எதனா ஒரு வேலைக்கு போய் நமக்காக சேர்த்து வை, நம்ம வேற கன்சீவ் ஆயிட்டேன், எனக்காக ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு சேர்த்து வைன்னு சொன்னாலும் நீ யாரும் என்ன கேட்குது, நான் இப்படிதான் இருப்பேன். 2 மாசம் கழிச்சு நான் என்ன கன்சீவ் ஆனா
அன்னிலேருந்து பொண்டாட்டி கூட இருக்கிறது ஒரு சுகமே. அதனால தான் மேடம் ஒரு வேலைக்கே போகாம இருந்தாரு. நான் அடிச்சு சொல்லுவேன் மேடம். இப்போ நான் அவர்கிட்ட பிரிஞ்சு வந்த காரணமே தான் மேடம். அடிக்கடி சந்தேகப்பட்டுக்கின்னு அவர் வேலைக்கு போன சொன்னாலே என்ன சொல்லுவார் மேடம், என்ன வேலைக்கு அனுப்பிச்சிட்டு எவனை வர சொல்ல போற வீட்டுக்கு இப்படி கேட்பாரு மேடம். பொண்டாட்டி கன்சீவா இருக்கானா சந்தோஷப்படுவாங்க. இவர் அப்பயே என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு மேடம். என்ன டார்ச்சர் பண்ணுவாரு? உனக்கு எப்படி இது குழந்தை உருவாச்சு? அது எப்படிங்க? 3 மாசம் கூட இருக்கும்போது தெரியல மேடம். அது கடவுளுக்கு தெரியாதா யார் என் கூட இருந்தாங்கன்னு? இப்படியே கேட்டாரு மேடம். 9 மாசம் நேரம் கர்ப்பிணி கூட பார்க்காம சீமந்தம் பண்ணதுக்கு முன்னே நான் அன்டைம்ல குடிச்சிட்டு வந்து நைட்டு 11:30 மணிக்கு குடிச்சிட்டு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் மேடம். என்னால உட்காந்து எழுந்திக்க முடியும். வயிறு ரொம்ப பெருசா இருந்துச்சு. சாப்பாடு போட்டு ஒண்ணுமே தண்ணி மொண்டாந்து வைக்கலன்னு சொல்லிட்டு தண்ணி கூட மொண்டாந்து வைக்காம என்ன நீ சாப்பாடு போடுறேன் சொல்லிட்டு சாப்பாடு தூக்கி அடிச்சாரு மேடம். அப்படியே மூஞ்செல்லாம் செதறி தட்டல இங்கெல்லாம் வெட்டிச்சு மேடம். வரைங்கலாம் அப்படியே அடிச்சதும் இல்லாம சேவத்திலே பிடிச்சி நிறுத்திட்டாரு. அன்னைக்கு நைட்டு என்னால் இடுப்பு வலி தாங்க முடியும். மாமா ஃபோன் போட்டு வர சொல்லி இல்லை பக்கத்தில் இருக்கிறது அவங்க தான். இவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி சொன்னா நீ யாருமா என்கிட்ட சொல்றதுக்கு, நீங்க தான் தனியாக போயிட்டீங்களே, உங்க பிரச்சனை எத்தனை நேரம் வராதிங்க அப்படின்னு எத்தனையோ டைம் சொல்லிட்டாரு அவங்க அப்பா. அதனால எதுவுமே நான் அவங்ககிட்ட சொல்றதே கிடையாது. இவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நைட்டு 12 மணிக்கு கிளம்பி வந்து கேட்குறாரு, ஏன்ப்பா இது மாதிரி நான் சொன்ன பண்றேன்னு, நீ யார் என்ன கேட்கறதுக்கு, நீ என்ன அவளை வச்சுன்னு இருக்கியா இப்படின்னு கேட்குறாரு மேடம். சரி, நீங்க சொல்றது குடிப்பழக்கம், குடிப்பழக்கம், சந்தேகம் மேடம். வேற என்ன பிரச்சனைகள்? இது மட்டும் தான் மேடம். இதுவே டார்ச்சர் தாங்க முடியல மேடம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வச்சுங்கிறேன்னு தெரியல. சரி, அவரை திருந்தறதுக்கு ஏதாவது எப்படியாவது திருத்தலாம் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சீங்களா? முயற்சி செஞ்சுமா. அவர் என்ன சொன்னாரு, நான் ஒழுங்கா இருக்கணும்னா நீ உங்க வீட்டு ஆளுங்கிட்ட யார்கிட்டயும் பேசக்கூடாது, அவங்க வீட்டுக்குலாம் நீ யார் வீட்டுக்கும் போக கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டாரு. நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிட்டேன். சீமந்தம் பண்ணி அம்மா வீட்டுக்கு போனேன். ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அப்பதான் மேடம் இவரை திருத்த முடியும் சொல்லி நம்பி ஓகே சொன்னது. சீமந்தம் முடிஞ்சு சரி, எவ்வளவு காலம் இப்படி இந்த மாதிரி போச்சு? 2.5 வருஷம் போச்சு மேடம். நீங்க உங்க ஃபேமிலி கிட்ட பேசவே இல்ல? குடி போதை தெரிஞ்ச பிறகு நான் என்ன அதுமே சொல்லவே இல்லை. நீ ஏன் என்கிட்ட போய் சொல்ற, நான் அது மாதிரிலாம் பேசவே இல்லை, உன்னை அடிக்கவே இல்லை. சரி, கல்யாணம் ஆன பிறகு உங்க வீட்டுக்காரர் கூட எவ்வளவு வருஷம் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்க? நான் அவர் கூட 2.5 வருஷம் இருந்தேன் மேடம். தண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு பிறந்து 5 மாசத்துல நான் எங்க அம்மா வீட்டுல இருந்தேன். 5 மாசம் முடிய போகுது. அப்பதான் என்னை பார்க்கணும் சொல்லிட்டு எங்க ஊர் டர்னிங்ல விழுந்து இந்த ரைட் சைட் கால் உடஞ்சிச்சு. அவருக்கு பொண்ணு பிறந்த காரணத்தால் தான் வீட்டுக்காரர் கால் உடஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே சொன்னாங்க. அந்த மாதிரி அதே மனசுல கேட்டுக்கிட்டு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் மேடம் கை குழந்தைச்சு நான் நைட்ல இருக்க முடியுமா மேடம்? தினமும் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்து என்ன சொன்னேன், அப்பயே சொல்றேன், நான் கை குழந்தை வச்சிருக்கேங்க, நான் உங்க கூட தான் இருக்க போறேன், நான் பாத்துக்கிறேன், அம்மா வீட்டுக்கு போயிடு, உங்க அம்மா வீட்டுக்கு நான் அங்கேயே வந்து உன்னை பாத்துக்கிறேன். இல்ல நான் அவங்க கூட இருந்தா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, நீ வா நம்ம வாடகை இந்த வீட்டுக்கு நம்ம தனியா போயிடலாம் சொல்லிட்டு என்ன கூட்டு போயிட்டாரு மேடம். தனியா போய் ஒரு கை குழந்தைய வச்சுன்னு அவரையும் பார்த்துக்கின்னு எழுந்தே நடக்க முடியாது மேடம். படுத்த படுக சாப்பாட்டுல இருந்து அவர் பாத்ரூம் வந்து எல்லாத்தையும் செஞ்சேன் மேடம். நான் மனமாற நம்ம வீட்டுக்காரர் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சேன். நான் இப்போ நான் சொல்றேன் எல்லாமே செஞ்சேன். ஆனா கால் சரி ஆன உடனே அவர் பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு மேடம். என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சாரு. குடிச்சா உனக்கு ஆவல, பிளேட் வச்சிருக்காங்க, உனக்கு ஒத்துக்காது, நீ குடிக்காத சொன்னேன். நான் அப்படிதான் குடிப்பேன், பசங்க வாங்கி கொடுத்தானுங்க, நான் குடிப்பேன். யார் இந்த பசங்க? ஸ்டாண்ட்ல இருக்கிற பசங்க வாங்கி கொடுப்பாங்க மேடம். இதே சொல்லி மூளையா குழப்பிட்டு வரும் மேடம். செலவு எப்படி நடத்தினீங்க வீட்டுல? அவரும் சம்பாதிக்க மொத்தமா அரிசி பருப்புல இருந்து எல்லாமே அம்மா வீடு தான் மேடம். எனக்கு மாமியார் கொடுத்து வரதில்ல யாருமே. அதுக்கப்புறம் காய்கறி கடை வச்சேன். கடை வச்சு ஒரு 4-5 மாசம் போயிடுச்சு மேடம். போன பிறகு கன்சீவ் ஆயிட்டேன். மறுபடியும் கன்சீவ் ஆகி சொல்றேன், இது மாதிரி டேட் தள்ளி போயிடுச்சுங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு. எவனுக்கோ பெத்துக்கு போற குழந்தை எதுக்கு என் அப்பான்னு கூப்பிட்டு நான் எதுக்கு செலவு பண்ணதுக்கு? போய் கழிச்சிட்டு வா, கழிச்சிட்டு வந்தா என் வீட்டுல இருக்கணும், அந்த குழந்தை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு மேடம். சொல்லி மறுநாள் ஆயுத பூஜை வந்துச்சு. கடையில எல்லாம் கிராண்டா செய்வாங்க சொல்லிட்டு மாமாவும் கடை வச்சுருக்காங்க. 2 கடைக்கும். இது அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டாங்க ஊருக்கு. அவங்க எல்லாம் வயசானவங்க, அவங்க எல்லாம் கடையில கிளீன் பண்ணிக்கின்னு பொட்டு வச்சுன்னு கிராண்டா செஞ்சு நிற்கும் போது கடையிலேயே குடிச்சிட்டு வாந்தி எடுத்துன்னு பத்துங்கிறாங்க மேடம், கஸ்டமரோட கவனிக்காம. அப்பதான் மேடம் பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு ஒரு 10-11 மணிக்கு செம பிரச்சனை ஆயிடுச்சு. ஆயுத பூஜை அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு மேலே அப்படியே மாடியில் வீடு பதமா கூட்டு மேலே படுக்க வச்சிட்டேன். அங்கேயும் போய் வாந்தி எடுத்துக்கின்னு பாத்ரூம் போயின்னு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு அம்மா அக்கா வீட்டுலேருந்து வராங்க, ஒரு மாரி இருக்காரு, எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாரு மாதிரிலாம் பண்றேன், எதுக்கு நான் இப்படி அசிங்கப்படுத்துறேன், ஒழுங்கா தான் தொலையா சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டேன். நீன்னாடி மாதிரி எனக்கு சொல்லிட்டு பிடிச்சி வளையல் போடுங்க, போட்டு முறுக்கி கையெல்லாம் பொத்து கண்ணத்துல அடிச்சுட்டு இங்க வந்து காயமாயிடுச்சு. அம்மா வந்தோடனே பின்னாடி அப்பா வந்து என்ன ஒன்றும் போனவில்ல காணமே சொல்லிட்டு அப்பா வந்து தேடுறாரு போல. இவர் மேலே வந்தோன்னா ரத்தத்தை பிடிச்சி இந்த உட்காந்துறேன். வாப்பா உட்காந்து சாப்பிடுவான்னு சொன்னேன். என்ன கை வச்சு உட்காந்துக்கிறேன், என்ன பிரச்சனை வீட்டில், என்ன வலையில நுரிங்கிருக்கு? ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் நீ வந்து சாப்பிடு பண்ணுங்க. அவருக்கு எப்படி தெரியல, ரத்தத்தை பார்த்த உடனே என் பொண்ணு எதிராச்சு, அவன் என்ன தப்பு பண்ண அவனுக்கு? ஒரு நல்ல நாள் அதுவும் ஒரு ஒழுக்கமா இல்லாம கடையில போய் குடிச்சிட்டு வந்து பத்துங்கிறியே, இல்லை ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டேன். நான் ஆம்பளை, நம்ம பொண்ணு 2 பிள்ளை பெத்துட்டா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அவருக்காக வந்துச்சு. சண்டை பெரும் பிரச்சனையாகி
ரோடு வரைக்கும் வந்துச்சு சண்டை. நீ ஏன்ப்பா இது மாதிரி பண்ணிக்கிற, என் பொண்ணு அடிக்கிற, என் வீட்டுக்காரங்க இது மாதிரி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க. நீ யார் என்னை கேட்கறதுக்கு சொல்லிட்டு அம்மா வச்சிட்டாரு. எங்கள் மாமா வேறு பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அக்கா மாமா ஏன் கடுமையாக அடிக்கிற சொல்லிட்டு எங்கள் மாமா வேறு வச்சிட்டாரு. நீ யார் என்ன அடிக்கிறதுக்கு, அவங்க எங்கள் மாமியார் நான் அடிப்பேன், அவள் என் அக்கா, அதுக்கப்புறம் தான் உங்கள் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மேடம் 1980. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் போய் இருந்தேன். 2.5 வருஷம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். அங்கெல்லாம் போல 2வது அப்படியே விட்டேன். கடன் போகுது எதனா போகுது. முதல்ல இந்த 2 வருஷத்துல அவர் வந்து உங்களை சந்திச்சு அப்பப்போ சந்திச்சு பார்ப்பாரு மேடம். நான் பசங்களையும் காட்டுவோம் பேசுவேன், ஆனால் அதிகமாக பேச வச்சுக்க மாட்டேன். எங்கள் ஆளுங்கள டைம் வந்து எதனா பேசினார்னா எப்படி சொல்றது, ஆளுங்க டைம் வந்து கூட படுத்து கூப்பிட்டாருனா நான் போகலன்னா சண்டை போடுவேன். வீட்டுக்கு வந்து நான் கூப்பிட்றேன் அப்படி இல்லாமல் உனக்கு நாங்கள் வேலை அப்படின்னு கேட்பேன். நான் வீட்டுக்காரனு உனக்கு மதிப்பு கிடையாது உனக்கு. சரி, நான் கூப்பிடாம சரி, அவரை விட்டு கம்ப்ளீட்டா எப்போ பிரிஞ்சீங்க? இப்போ பிரிஞ்சிட்டேன் மேடம் சுத்தமா. எப்போ? இப்பனா இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னே பிரிஞ்ச மேடம் அவர்கிட்ட. சரி, பாண்டியன் உங்க வாழ்க்கையில எப்போ வந்தாரு? பாண்டியன் வந்து இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னே வந்தாரு மேடம். பாண்டியன் எங்க சந்திச்சீங்க, எப்படி பழக்கம் வந்துச்சு? எங்க அண்ணன் கூட வேலைக்கு வருவார் மேடம். அவர் எங்க அண்ணன் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து டைல்ஸ்லாம் வேலை செய்யறவர். இவரு கூட அவர் கூட வேலை செஞ்சவர். அடிக்கடி வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுலாம் போக மாட்டாரு. அடிக்கடி எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க, பேசுவாங்க, நல்லா பேசுவார், பழகுவாரு. ஒரே ஊர் தானே? பக்கத்து ஊர் மேடம். இவரு அவங்க வீட்டுலாம் போக மாட்டாரு, எங்க வீட்டு தான் வருவாங்க அடிக்கடி. பாண்டியன்றவர் பேசின்னு பழகின்னு இருக்கும்போது எங்க அண்ணனுக்கு வந்து சுரேஷ் சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவார் போல. அதனால இவர் வந்து என்ன சொன்னேன், இது மாதிரி தானாக்கா உங்க வீட்டுக்கு சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி நான் பாதி வந்து ரொம்ப கேவலமா திட்டுறான், இன்னும் உங்க வீட்டுக்கார கொஞ்சம் கேட்கக்கூடாதாங்கன்னு. என் வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல, உங்க மேலே நான் ஆசைப்படுறேன், என்னை கூட்டு போயிடுங்க அப்படின்னு. இதெல்லாம் தப்புக்கா, நீங்க சட்டப்படி இதெல்லாம் அக்கா தான் அப்பயும் அக்கா தான் சொல்லியிருந்தான், இது மாதிரி தப்புக்கா கல்யாணம் பண்ண சொல்லிட்டு அக்கா தான் சொல்லுவான். வயசு இந்த வயசுல கூட எனக்கு கேட்கவே இல்லைங்க அவன் சொல்லிட்டான். அப்படி சொல்லி முடிச்சோடனே இதெல்லாம் தப்புக்கா, எனக்கு இதெல்லாம் வேணாம், வீட்டில் பாதி செஞ்சு அசிங்கமாயிடும், அவன் பழகுற பழகு எனக்கு அப்படியே நட்புக்கே அது துரோகம்க்கா, நான் செய்ய மாட்டேங்க அந்த தப்பு அப்படின்னு. நீங்க என்னை கூட்டு போனா சூசைட் பண்ணிப்பேன். நீங்க பிளாக்மெயில் பண்ணீங்க? சொல்லிட்டு அவரண்ட என்னை கூட்டு போனா அது ஏன் அப்படி டார்ச்சர், அவரை ஏன் அப்படி பிளாக்மெயில் பண்ணீங்க? இவர் டார்ச்சர் தாங்க முடியும், இப்படியாச்சும் விடுதலை கிடைக்கும் சொல்லிட்டு தான் மேடம் இவர் கூட. ஏன்னா என் விஷயம் எல்லாமே பாண்டியனுக்கு தெரியும் சொல்லிட்டு, என் விஷயம் உனக்கு எல்லாம் தெரியும்ல, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, என்னை கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் தப்பு பண்ணீங்க நீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவர் டார்ச்சர் தப்பிக்கு தான் மேடம் நான் பார்த்தேன். நான் பாண்டியன். ஆமாங்க மேடம். ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொன்னீங்க? இன்னைக்கு 21 வயசு முடிய போகுது மேடம். உங்களுக்கு வயசு 22 நடக்க போகுது மேடம். அவங்க தான் இமோஷனலா ஒரு முடிவு எடுத்தாங்க, ஆனா நீங்க எப்படிங்க ஒத்துக்கிட்டீங்க? நான் வேணாம் சொன்னேன் மேடம், இதெல்லாம் தப்பு, உங்கள் அண்ணன் நான் வேலை செஞ்சேன், உங்கள் வீட்டுக்கு வரேன் போகிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க கூட எனக்கு இருபத்து பிடிக்கல, இட்டு முறையில் சூசைட் பண்ணி சொன்னாங்க. நான் அப்புறம் அந்த பயத்தில் என்ன பண்ணேன், இட்டிட்டு வந்துட்டேன். இமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு கூட்டிட்டு போறியா நான் செத்துருவேன் நான். அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சுரேஷோட டார்ச்சர் வேற பக்கம், இது எல்லாத்தையும் எப்படி நீங்க சமாளிக்க போறோம் அப்படின்னு உங்க மனசுல எந்த தாட்டும் வரலையா? நான் சொன்னேன் இதுமாரி உங்கள் வீட்டில் கூட்டு போனால் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு. அவங்க நான் சொன்னாங்க, இந்த நான் வந்து உங்க கூட வந்துட்டுனா அவன் டார்ச்சரில் வந்து மீண்டு வந்த மாதிரி ஆகிடும். சரி, அப்போ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அவங்க பிரதர் கிட்ட நீங்கள் பேசியிருக்கலாமே, இது மாதிரி இப்படி உங்க தங்கச்சி சொல்கிறாங்க சொன்னால் அவங்கள சாவடிச்சிருவாங்க மேடம், என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணு இது சரி மேடம், அந்த பொண்ணு தான் உங்களை பிளாக்மெயில் பண்ணிச்சு இமோஷனலா, சரியா? இப்போ நீங்கள் 2 பேரும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? நான் 2 மாசமா எங்க இருக்கனே தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்லாம் ரொம்ப கேஸ் கொடுத்து அவர் மேல என்ன வந்து கிட்னாப் பண்ணி கூட்டு போனதா அவர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அவர் மேல என்னை யாருமே கிட்னாப் பண்ணலைங்க மேடம், நானா விருப்பப்பட்டு தான் அவர் கூட போனேன். தானோ நாங்க என்ன செய்யணும்? 2 மாசம் கண்டுபிடிக்க முடியாது. இவரு நாங்க பழைய சிம்மு வச்சிருந்தா அவருக்கு தெரியும் நம்பர், எங்க சின்ன எனக்கு தெரியும், அந்த நம்பருக்கு நாங்க யூஸ் பண்ணாம இருந்தோம். சரி பிரச்சனை முடிஞ்சிச்சே சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தோன்னே மெசேஜ் வந்துச்சு. ஸோ இந்த 2 மாசம் நீங்க யார் கான்டாக்ட்லயும் இல்ல? யார் கான்டாக்ட்? எங்க போனீங்க நீங்க? வடபழனி கோயில் இருந்து மேடம், என்னால இங்க இருக்க முடியல, கூட்டு போயிடுங்க உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அங்க கூட்டு போன பிறகு அவங்க அம்மா கேட்காத கேள்விலாம் கேட்டு திட்டி அடிச்சு வெளியே திட்டி விட்டாங்க. அவளை கூட்டு விட்டு வா என் புள்ளியா வா வீட்டுக்கு. அவர் அப்ப அந்த அம்மா அடிச்சு திட்டியே விட்டாங்க. என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணு என்னை நம்பி வந்துச்சுமா, விட முடியாதுமா, அனுப்பிச்சு விட்டா அந்த பொண்ணு செத்துருமா அப்படின்னு சொன்னேன். நான் போனா செத்துருவாங்க, என்னெல்லாம் இங்க இருந்து அனுப்பாதீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்ககிட்ட இப்ப வந்து சேர்ந்துக்கிறேன், என்ன அனுப்பிச்சிடாதீங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தாங்க, என் வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னோட வாழ்க்கை பத்தி எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சொல்லி முடிச்ச பிறகு தான் சரி எந்த பிரச்சனையும் வரலன்னா நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லி 2 மாசம் எந்த கான்டாக்டுமே இல்லாம என் வேலை அவங்க வீட்டுல தான் இருந்தீங்க? அவங்க வீட்டுல இருந்தேன் மேடம். இருந்த உடனே செல் ஆன் பண்ணோம், அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் அப்பயே சொன்னேன் இவர்கிட்ட, எங்க அண்ணன் பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவங்ககிட்ட பேசாத வச்சுக்காத எந்த கான்டாக்ட் சொன்னேன். தினமும் ஃபோன் பண்ணி பிரச்சனை சால்வான மாதிரி, நீ ஊருக்கு வராத பாப்பா, நீங்க ஊருக்கு வந்தா பிரச்சனை நடக்கும், பட்டாசிங்க நாங்க இப்படியே இருந்துட்டு போயிடுறோம், எதனா உனக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி எனக்கு ஹெல்ப் கேளு, நான் செய்யறேன். சுரேஷ் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான்னு நான் சொன்னேன். அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா பேசினா மேடம் பாரதின்றது. அதுக்கப்புறம் பேசி அவர் லவ் பண்ற பொண்ணு சாந்தின்றவங்க அவங்களும் என்கிட்ட பேசினாங்க, நல்லா பேசுவாங்க அவங்களும்.
அந்த பொண்ணு வந்து பீச்சுக்கு வரணும், குழந்தைய பார்க்கணும், என்னை பார்க்கணும், கண்ணிலே இருக்கிற மாதிரி எங்க வீட்டுக்கு வர பசங்க உங்க கூட தானே இருந்தாங்க? என் கூட தான் இருந்தாங்க மேடம். 2 மாசம் நான் என் கூட தான் வச்சிருந்தேன். பசங்களை பார்க்கணும், என்ன பார்க்கணும் சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன ஃபோன் பண்ணி இதுமாரி நாங்கள் வரோம், ஒரு நாளைக்கு இருக்கிறோம், பீச்சுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு மேடம். அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டு ட்ரெஸ்ஸு கடைக்கு போகிற சொல்லிட்டு கூட்டு போனாங்க மேடம். எங்கள் தெருவுலேருந்து கடைசியில் ட்ரெஸ் கடை இருக்குது. பசங்களை பசங்களும் என்னையும் இவரையும் கூட்டு போயிட்டாங்க. நான் அப்பயும் வரலாம் சொன்னேன். இல்லை நீ வா, பசங்களுக்கு நீ தான் ட்ரெஸ் நல்லா பார்த்து எடுக்க சொல்லி கூட்டின்னு போயிட்டு கடையில் 2வது ஃப்ளோரில் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துன்னு இருக்கோம். இவங்க 2 பேரும் ஃபோன் மெசேஜ் மூலியமாகவே கண்டுபிடிச்சி மேலே வந்துட்டாங்க ஆளுங்க. அவர் சட்டி பிடிச்சி இஸ்த்துக்குன்னு என்னை கை பிடிச்சி இஸ்த்துன்னு வந்து வண்டியில் போட்டு 2 பேருமே வண்டியில் வச்சு பசங்க வாங்கிக்கினாங்க. 2 பேருமே வண்டியில் வச்சு அடிச்சு என் கண்ணு முன்னாடியே அடிச்சு அவரை இங்கே காய் உதட்டலாம் இரும்பால் அடிச்சது மேடம். அடிச்சு ஒரு நைட் கொரடா பகல் மேடம் மேடம் கண்ணு மூளை முன்னாடி வச்சு அடிச்சாங்க. அடிச்சாங்க மேடம். என்ன வருங்க மேடம், இங்கே இந்த முட்டி இப்போ வந்து ஆண்டிக்கு அப்புறமா லைட்டாக வருது மேடம். கால் இந்த விரல் தூக்க முடியல. இங்கே அடித்தாங்க, இங்கே முட்டி ஃபுல்லாகவே ஒரு ட்ரெஸ் இல்லாமல் ஓட விட்டு அடித்தாங்க மேடம். சுரேஷ் நீங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம்? பார்த்தேன் மேடம். அவரும் தான் இவர் கூட இருந்தார். யார் கூட? எங்க அண்ணன் கூட அவங்களும் இருந்தாங்க. சரி, எங்க? வேன்ல ஊருக்கு போன பிறகு, இங்க இல்ல ஊருக்கு போன பிறகு, கிராமத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சா? எனக்கு தெரியல மேடம். அடிச்சாங்க. அவங்க அம்மா வந்து கூட்டு போனாங்க. அவங்க அம்மா வந்து மதுராந்தில நின்றுட்டாங்களாம். காரை மட்டும் டிரைவர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. டிரைவர் வந்து சரி, இதெல்லாம் முயற்சி செஞ்சாங்களே, உங்க அண்ணன் இதெல்லாம் செஞ்சாரு. சரி, நீங்களும் சுரேஷும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் நீங்க சுரேஷ் கூட கிளம்பி போனீங்களா? மறுபடியும் சுரேஷ் கூட நான் அப்பயே சொன்னேன், சுரேஷ் கூட நான் போக மாட்டேன், என்ன கூட கூட வச்சுக்கினா அவங்களாம் போக மாட்டேன் மறுபடியும் சொன்னேன். நீ சுரேஷ் கூட தான் வாழ்ந்து அவனை கூட எதுவுமே சொல்லாம பதமா கூட்டுமாரி நல்லா வச்சிருந்து 3ஆம் நேரத்தை அவங்க கூட அனுப்பிச்சு விடுறாங்க மேடம். சுரேஷ் கூட மறுபடியும் எனக்கு அங்க இருக்க விருப்பமே இல்லை மேடம். எங்க அம்மா வீட்லயே இருந்தா கூட இருந்திருப்பேன். அங்க கூட இருக்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட எனக்கு விருப்பமே இல்லை. அதனால நான் கிளம்பி பசங்களை கூட்டின்னு வந்தாதான் என் பசங்க சொல்றாரு. நான் தனியா வந்து என் பசங்க நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்களை விட்டு கிளம்பி வந்துட்டேன் மேடம். பசங்க வந்து இப்ப அவங்க அப்பா கூட இருக்காங்களாம். மீடியா மூலமா நான் பசங்களை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். சரி, இந்த விஷயம் சுரேஷ்க்கு தெரிய வந்துருச்சு. நீங்க பாண்டியன் கூட தான் 2 மாசம் இருந்தீங்கன்னு சொல்லி. அதுக்கு சுரேஷ் என்ன சொல்ல? அவர் எதுவுமே சொல்லாம, என் மேல உனக்கு கோவம் இல்லையா, நான் 2 மாசம் வேற கூட குடும்பம் நடத்திட்டு வந்துட்டேன், உன் கூட இருக்க எனக்கு விருப்பமே இல்ல, என் பசங்களை விட்டுரு, நான் எங்கேயாச்சும் போய் சாவறேன், இல்லை அவங்க கூட போயிருந்தேன், நான் இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன். சுரேஷ் சொல்லுங்க மேடம். சொல்லி இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா சுரேஷ்? இல்ல ஒரு போய் மேடம். அவங்க அடிச்சது இல்ல அவங்க அடிச்சதெல்லாம் உண்மை மேடம். அடிச்சதெல்லாம் உண்மைதான், அது உண்மை. ஆனா அதுக்கு நான் என்ன ஆகலாம் எனக்கு தெரியாத விஷயம். இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து தேடிக்கு போகும்போது தான் இந்த விஷயம் தெரிய வந்தது. சரி, உள்ள வாங்க, நீங்க பேசுவோம். நீங்க கேட்டீங்களா அவங்க சொன்னதெல்லாம்? எல்லாம் கேட்டேன் மேடம். ஆனால் சில விஷயங்கள் போய் நிறைய பேசுறாங்க. குடி பழக்கம் இருக்கா? எனக்கு அதிகமாக கிடையாது மேடம், ரேர் தான். அந்த 3 மாசம் போய் சொல்லக்கூடாது. இல்லை சார் மேடம், 3 மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து எல்லாத்தையும் விட்டு மேடம். 3 மாசத்தை பத்தி நான் கேட்கல. சரி மேடம். கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கு அந்த குடி பழக்கம் இருந்துருச்சு, நல்லா குடிப்பீங்க, குடிச்சு உங்க வைஃபை நல்லா டார்ச்சர் பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்லை மேடம். அதே ஊர்ல கூட வந்து கேளுங்க, மாடல கூட நான் இருந்த ஊர்ல இது வரைக்கும் இருக்க இடம் தெரியாம இது வரைக்கும் தான் தினமும் குடிப்பாரு. கேட்டா பசங்க வாங்கிட்டு அப்பெல்லாம் ஒரு சந்தேகம் இல்லை. பாசம் அதிகமா வச்சனால தான் பிரச்சனையே. இப்போ எனக்கு எப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு சுரேஷ்? அவங்க அம்மா வீட்டு போயிருந்தனால தான் சந்தேகமா அதிகமாச்சு. எதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க? அவங்க அம்மா வீட்டுல வந்து என்ன வந்து அங்கேயே வந்து இருக்க சொன்னாங்க மேடம். நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க? நான் ஏற்கனவே மெட்ராஸ் வண்டி ஓட்டியிருந்தேன் மேடம். சரிங்க, ஆனா 10 நாள் வேலைக்கு போவீங்களா மேடம்? நம்மளுக்கு வந்து ஓகே ஓகே மேடம். நான் ஓட்டுறது வந்து கம்மி ஏசி டெலிவரி. அது வந்து மாசத்துல 3 மாசம் ஒர்க்கு, மீதி டைம் லீவு தான். அதுக்கப்புறம் டெம்பரரி வேற வேலை ஆக்டிங் டியூட்டி வாரம் போகிறது தான். வாரம் 3000 4000 கொடுத்தேன் மேடம். நான் காசு கொடுக்கலாம் பரவாயில்லையா? இப்போ ஏசி டெலிவரி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கம்பெனில ஒரே மாசம் தான் வேலை செஞ்சாரு. அங்க 1 மாசம் வேலை செஞ்சா அது ஒரு மெயில் 1 மாசம் மேடம், 3 மாசம் ஒரே மாசம் தான் 90 நாள் மேடம். அந்த சீசன் மட்டும் தான். அந்த 90 நாள கூட இல்லைங்க மேடம், ஒரு 40 நாள் வேலை செஞ்சாரு வச்சுக்கோங்க. 40 நாளோ தினமும் வந்து போவார் மேடம் வீட்டுக்கு. வந்து போறதுல இப்ப என்ன மேடம் இருக்குது? வாரத்து ஒரு நாள் சனிக்கிழமை மேடம் வரும். நானே பக்கம் இருந்தா பரவாயில்ல, பஸ் பேருக்கு 200 ரூபா ஆகும். அந்த 200 ரூபா வச்சு நம்ம குடும்ப செலவு பார்க்கலாம்ல. தினமும் வந்து நான் எங்க இருந்துட்டேன், அம்மா வீட்டுல இருக்கேன் நானு. அம்மா வீட்டுல அண்ணா இருக்கான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சந்தேகத்தால அவங்க டெய்லி இல்ல மேடம். எனக்கு வந்து அவங்க சொல்ற ஒரு விஷயம், நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெய்லி 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க. அது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நான் வாங்குறது வாரத்து ஒரு நாள் தான் மேடம் சேலரி வாங்க முடியும். வாரம் வாரம் தான் வாங்க முடியும். சனிக்கிழமை தருவோம் சேலரி. அந்த காசு எடுத்துட்டு வந்த உடனே இவங்க வாங்கிக்குவாங்க. பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டா என் பஸ் பேருக்கு 100-50 அவங்க கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் நீங்களே சொல்லுங்க? பஸ் பேர் கொடுப்பேன் மேடம். அவர் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி குடும்பத்துக்கு வச்சு இன்னொரு மேடம்
ஒரு இல்லைன்னு வீட்டுக்கார சொல்றேன். வரானா ஒண்ணு தண்ணி மூட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வந்தவன பர்ஸ் வாங்கி ஏழை காசு இருக்குது எடுத்துங்க சொல்றேன் 50 ரூபாய் போவாங்க. இதான் உண்மையான நான் கதை ஓப்பனா மேடம். சொன்னேன் இன்னி மேடம். வரைக்கும் படுக்கிறதுக்காகவே பொண்டாட்டி கட்டினார் மேடம். நான் இப்போ சொல்லுவா அடிச்சு படுக்கிறதுக்காக பொண்டாட்டி கட்டினா நினைச்சு பொய் போய் சொல்லாதீங்க. என்னங்க சொல்லாதீங்க சிரிக்கிறீங்க? நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? இருக்குல்ல மேடம், பொய் நான் ரொம்ப சொன்னா கஷ்டப்பட்டேன் நானு. என்ன தெரியும் உனக்கு? நான் இந்த நிலைமையில வந்து உட்காந்து காரணமே நீதான். நானு தெரிஞ்சுக்கோ. நான் தான் காரணமா? 3 மாசம் பொண்டாட்டி கொஞ்சம் அழகா இருந்துட்டு போதும் மேடம். இந்த காலத்துல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி நம்மள விட்டு வேற கூட போயிடுவாளோ அப்படின்ற எண்ணம் உன் மனசுல வந்து இல்ல மேடம், ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மேடம். இவங்க வீட்டுக்கு போய் 6 மாசம் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. பையன் வந்து 3 மாசம் ஆச்சு. அவங்க அங்கேயே போய் இருக்கிறதுனால விட்டுட்டு மெட்ராஸ் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவேன். வாரத்துக்கு ஒரு நாள் வருவி. அதுல ஒரு நாள் தெரியாம வாரத்துக்கு வருவியா? எங்க வீட்டுல எதிர இருக்க மாமா கேட்பாரு, என்னம்மா நீ உங்க அம்மாவோட தானே இருக்கிற, எங்க வருகிற வீட்டுக்கு தினமும் வந்து போறான். இப்படி சம்பாதிச்சு bus fare ல குடுத்துருவானா? அப்படின்னு கேட்பாரு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த காசு இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு செலவுக்கு சரியா இருக்குமே சொல்றாங்க. பேசுறாங்களே மேடம். வாரம் 3000 கொடுத்தனே 3 வாரம் மாசம் 3000 கொடுத்தீங்க நீங்க. வாரம் 3000 நான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. வாரம் 3000 எதனால உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு? சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். எனக்கு மெயினா என்னங்க சந்தேகம் நீங்க இப்பதான் சொன்னீங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போன அதான் மேடம் சொல்லிடுறேன் மேடம். இத சந்தேகம்னா அந்த மாதிரி சந்தேகம் கிடையாது. நம்மள சரியா கவனிக்க மாட்டேறதான் கோச்சின்னு போனோம். என்ன சரியா கவனிக்க மாட்டாங்க? உங்களோட வந்து படுக்கல சொல்லிட்டு சந்தேகப்பட்டியே நீ? ஆ? பச்சை பேசாத. பச்சை நீ போய் சொல்ற. நல்லா பேசுற மணியே. நல்லா பேசுறதுக்கு காரணம் நீ. உன்னால தான் பேச கத்துக்கிட்டே. இடம் தெரியாம நான் இவ்வளவு நாள் இருந்தேன் பாரு. எப்படி இருந்த நீ? கூலி எப்படி இருந்த நீ? இது வரைக்கும் ஒரு ஸ்டேஷன் பக்கம் ஏறி போனா ஸ்டார்டிங் பத்தில ஸ்டாண்ட்ல எச்சர பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா பத்தி சொல்லி வச்சிரு நீ. என் பொண்டாட்டி வேறத கூட போறா, வேறத கூட இருக்குறா. அதான் அவள சண்டை போடுறேன் அப்படி. சொல்ல நீ. சொல்ல போகலாம். சொல்ல நீ. போயில சொல்லாதமா. நீ சொன்ன ஆளு என்கிட்ட சொன்னாங்க. எங்க அண்ணன் தெரிஞ்சவன் அவன் எங்க அம்மா கிட்ட பேசுறியா? இவ்வளவு பேசுறியா? அச்சர பாத்திரம் யார் தெரியும்? யார் தெரியுமா? பேட்ல மொத்த ஜனமும் தெரியும், ஸ்டாண்ட்ல மொத்த ஜனமும் உனக்கு தான் தெரியும். எனக்கு இன்னை வரைக்கும் நான் ஸ்டாண்ட் பார்க்க போனா தெரியுமா சொல்லுவாங்க? சுரேஷ் பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க, பாலாஜி தங்கச்சி தான் சொல்லுவாங்க. என்ன அதுக்கு என்ன பண்ணலாம்? சுரேஷ் சொல்லுங்க மேடம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? தெளிவா சொல்லுங்க. எனக்கு வந்து என் ஒய்ஃப் பசங்க ஒண்ணா இருக்கணும் மேடம். பசங்க லைஃப் கெட்டு போக கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பேசினோட பரவாயில்ல, அவங்க அம்மாவோட இருந்துட்டோம். அதுக்கு நான் கேரண்டி. என்னால எந்த பிரச்சனை வரவே வராது. ஆனா இப்போ சொன்ன ஒரு பெரிய 3ஆம் நாள் போய் நான் இவங்களே தான் சரி வா அத்தெல்லாம் பார்க்கணும், உங்க தங்கச்சியெல்லாம் பார்க்கணும், கோயம்புத்தூர்ல வந்துடுறாங்களேன்ட்டு வந்துட்டு நீ ராமர் போய் வீடு பாரு சொல்லிட்டு நான் பைக்கு மட்டும்தான் மேடம் எடுத்து போனேன். செல்லு ரீசார்ஜ் பண்ண அப்போ 30 ஈஸியாக பண்ணேன். நான் அந்த செல்லு எடுத்துன்னு என் பர்சனல் 700 காசு எடுத்துன்னு கிளம்பிட்டா. நான் செத்துட்டாளா ஏன்னா ஆச்சுன்னு தெரியாம அங்கங்கே தேடிட்டு ஃபோன் பண்ணுறேன். நான் எங்கே பண்ணேன் ஏன்டா எனக்கு தேரங்கிறேன். நான் அப்படியே அழுகுனேன். ஏழை போய் வரும் மேடம். அவங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் பொய் நிறைய பேசுகிறேன் மேடம். போய் பேசுறாங்க மேடம். இவ்வளவு தப்பு பண்ணி இது வரைக்கும் ஒரு அடி சதி பண்ணிக்கலாம் மேடம். அடிச்சது இல்லையா? எங்க மகளிர் ஸ்டேஷன் மருத்துவல போய் கேட்டனு வச்சுக்க, நீ அடிச்சிங்க பூரந்து இங்கெல்லாம் பூரந்து அவங்களே அதெல்லாம் இப்ப நடந்த பிரச்சனை அப்ப விட்டுருமா? இப்ப நடந்த பிரச்சனை ஒன்னால தான் வந்துச்சு. அது முன்னாடி நான் இப்ப என்ன பிரச்சனை இருந்தது? நான் கூட வந்தேன். தப்பு தான் அது. எதனால வந்தேன்? யாரால வந்தேன்? யாரால வந்தேன்? 3 மாசம் டைம் வச்சு நான் வந்துருமா? தனியா கூட வீடு பாக்குறேன். சுரேஷ் ஒரே ஒரு நிமிஷம் நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் ஓகே மேடம். நீங்க உங்க மனைவி மேல சந்தேகப்பட்டீங்க. சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டீங்களா இல்லையா? சந்தேகம் போட்டு கேள்வி கேட்கல மேடம். ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது எப்படி? ஒரு போனால தான். அந்த போனு என்னதும் இல்ல, மத்த விட்டு போன் எப்படி நீ வச்சிருப்ப? நீங்களே பேசுங்க. மேடம் வந்து வேலை இருந்து யார் போன் அது யார் போன்? அவங்களுக்கு கேளுங்க. அவங்களுக்கு சொல்லுங்க. நான் கேள்வி கேட்கறது உங்ககிட்ட. நான் பேசிட்டேன். நான் கேள்வி கேட்கறது உங்ககிட்ட. நீங்க சொல்லுங்க. நான் யாருக்கும் கேட்டேன், அது தெரிஞ்சவங்க போன் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், உங்க அம்மாவட்டையும் அவங்க அண்ணன்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி பாப்பா இப்போ வந்துப்பா மெட்ராஸ் வந்துட்டு என்ன தான் நீங்க பாத்துக்கிறீங்க, உங்களால அங்க சரியில்லை தான் இங்கே நீங்க வந்து இங்கே தான் இருக்கணும்னு சொன்னீங்க. இங்கே இவ்வளோ தப்பு பண்ணுறாலே யார் ஃபோனு? நாளைக்கு நம்ம பார்த்த யார் கார் துப்புவாங்க, இருக்கிறது தெரியாமல் நான் கிடக்குறேன், பசங்க லைஃப் கெட்டு போட என்ன கேட்கலாம். அவங்க அண்ணாவும் அவங்க அப்பாவும் செமத்தே அடித்தாங்க. நான் ஒரு அடி கூட அடிக்கவே இல்லை. அடிச்சுட்டு அப்புறம் என் மனசு ஆகாமல் என் பொண்ணாட்டி அடிக்கன்னு சொல்லிட்டு இட்டும் போய் என்ன சொல்லுது, நான் நம்பிக்கை இருந்து நம்பிக்கை எடுத்துட்டாங்க சார். அது அப்புறம் தான் இவங்க வந்து என்ன நம்பிக்கையை கெடுத்துட்டாங்க. அவங்க அம்மா இட்டு போய் ஸ்டேஷன் மகளிர் விட்டு 3 மாதம் பிரிஞ்சிருன்னு சொல்லி எழுதி வாங்கி போனாங்க. அது அப்புறம் நான் பேசவே இல்லை. நீங்க எப்போ பிரிஞ்சீங்க? இது ஆயிடுச்சு மேடம். இப்போ இந்த கணக்கு பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மாதம் ஆயிடுச்சு, ஆக போகுது. 7 மாதம். ஆமாம். இவங்க 3ஆம் மாதம் எனக்கு டைம் முடியும் போது தான் இவங்க கிளம்பி வந்தது. எங்க கிளம்பி வந்தாங்க? இவங்க கூட பாண்டியன் கூட. ஆமாம். அன்னைக்கு நான் 8 வாரத்துக்கு நான் சனிக்கிழமை போய் 8 வாரம் அன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு தான் இவங்க எஸ்கேப் ஆனது. அப்போ கூட நான் என் பொண்ணாட்டிய சந்தேகப்படல, என்னடா பண்ணீங்க ஏதாவது அடிச்சிட்டிங்களே அவனுக்கு கேட்டு நான் சுத்தம். நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. என்ன மேடம்? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததே கிட்னாப்பிங் கேஸ்னு சொல்லி நீங்க எப்போதைக்கு இவங்க போய் 3ஆம் நாள் தான் மேடம் எனக்கு விஷயமே தெரியும். யார் சொன்னாங்க? நானே அவங்க சித்தவை பாத்துல தர்றாரு. அவர் ஃபோன் போட்டான்,
இவங்க இங்கே இருக்கிற பசங்களாம் எங்கே இருக்குதுன்னு ஃபோன் போட்டு அவங்க யாருமே இங்கே இல்லைப்பா நாங்கள். அது அவர் தான் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு எங்கேப்பா இருக்காங்க பசங்களான்னும் போது நான் வந்துட்டு பேசுகிறேன்னா வந்துட்டு அப்புறம் தான் இந்த விஷயமே சொல்கிறாங்க. பாருங்க சுரேஷ், உங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஓகே மேடம். ஒண்ணு நீங்க குடிப்பீங்க, ரெண்டாவது விஷயம் நீங்க சந்தேகப்படுவீங்க. சந்தேகம் ஒன்று உங்க மேம் இது ஒரு விஷயம் இருக்குங்க. இது பாருங்க, அவங்கள அடிச்சிருக்கீங்க, அவங்க அம்மாவை அடிச்சிருக்கீங்க. அவங்க அம்மா அவங்களாம் அடிக்கவே இல்லை மேடம். பாருங்க, தெருவில் போய் தப்பு தப்பா பேசிருக்கீங்க. அதெல்லாம் குடிச்ச எதுவுமே இல்லை பிறகு அவங்க ஏதோ கடை வச்சாங்க, அந்த கடையில வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினீங்க. யாரு கடையை நான் தான் மேடம் வச்சது. கால் உடஞ்சி போயிருக்கும் போது நீங்க வைக்கல, அவங்க அம்மா. அவங்க அம்மா அப்பா இல்ல, நான் நகையை வச்சு இவங்க எனக்கு போட்ட நகையை வச்சுதான் நான் கடையை வச்சேன் மேடம். அவங்க சொல்றது அவங்க அப்பா அம்மா தான் இல்ல நகையை இல்ல வச்சு. மேடம் காசு அம்மா வாங்கி குத்துதே அவங்கதான். காசு வச்சுலாம் அவங்க காசு என்கிட்ட கொடுக்கல மேடம். நகை பொய் வச்சு சொல்லாதீங்க இல்லை சுரேஷ். மேடம். அந்த நகை சீட்டு ஒண்ணு நீங்களே வேலைக்கு போக மாட்டீங்க, காசு எங்க இருந்து வந்துச்சு? மேடம் ஒரே விஷயம் மேடம், எனக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருந்தேன். கால் அடிபட்ட ஃபர்ஸ்ட் கால் தான் எனக்கு அடிபட்டு உடஞ்சது பைக்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் நீ டிரைவிங் பண்ண. அதுவும் குடினால தானே. இல்ல மேடம், அது குடி இல்ல, காரணமே குடி இல்ல மேடம். அது நீ எங்க வீட்டுக்கு வராத. ஒரு வாரத்துல ஒரு அம்மா வீட்டு போலாம். வாரத்து 4 நாளா போயிருப்பாங்க அம்மா வீட்டுக்கு. சரி, கால் உடைஞ்சதுன்னு சொன்னீங்க, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் யார் உங்களை பாத்துட்டாங்க? எங்க ஒய்ஃப் தான் பார்த்தாங்க. பாத்தாங்க. நான் ஒத்துறேன், அது மருத்து எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க 2 மாசம் கரெக்டா இருந்தீங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சு. இல்ல மேடம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ டார்ச்சர் பண்ணல. டார்ச்சர்லாம் ஒண்ணுமே இல்லை மேடம். டார்ச்சர்லாம் அப்படி இல்லை. சொல்லாதீங்க. இல்லை மேடம், டார்ச்சர்லாம் ஒண்ணும் இல்லை. போய் சொல்லாதீங்க. டார்ச்சர்ல ஒண்ணுமே இல்லை. நீங்க இப்ப இல்லை மேடம், இன்னைக்கு எங்க ஊருக்கு வந்தாலும் கேளுங்க. நான் இது வரைக்கும் அந்த ஊர்ல வந்து யாருக்குமே வந்து இருக்கட்டும் தெரியும் தான் இருந்து இருக்கு மேடம். உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் எனக்கு விசாரிங்க, வந்து தப்பு கிடையாது. அப்படி என்னை பத்தி தப்பா சொல்லிட்டா வச்சுக்கோங்க, அது நீங்க என்ன சொல்றீங்க அதை கட் பாருங்க மேடம். அதை நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொன்னா கட் பண்றேன். உங்க பேச்சுக்கு உங்களை மீறவே நம்பி மாட்டேன். ஒரு பொண்ணு வந்திருக்கு, உங்களை நம்பி. அது மட்டும் இல்ல, 2வது குழந்தை என் குழந்தையே இல்லைன்னு நீங்க சொன்னீங்களா? அதெல்லாம் போய் காலைக்கு சொன்னாரு மேடம். காலைச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க. குழந்தை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. போய் மேம் எவனுக்கோ வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் எதுக்கு செலவு நீங்க பண்ணணும் சொல்ற ஒரு அப்படின்னு விஷயம் கேட்டேன். எதுவுமே உண்மை இல்லை மேடம். அது எப்படி மேம் இவ்வளவு தூரம் பேசும்போது இப்ப இவ்வளவு தூரம் ஓடும்போது நான் பசங்க வேணாம்னு விட்டு போயிட்டு நான் வேற சரி, உன் தங்கச்சி போன் பண்ணி கேளு. நீ கலை சொன்னியாலே நான் அவே தான் சொன்னேன். உன் தங்கச்சி போன் பண்ணி கேளு. பேச்சு வந்து பெரியவங்க எதிர எப்படி சரிங்க, பேசுறீங்க? உங்க தங்கச்சி போன் பண்ணி கேளுங்க. நீ பேசுற அவங்க பேச்சு தான் தெரியலமா? ஏன் நான் கன்ஃபார்ம் First பண்ணி நாளைக்கு- யார் கூட போன நானு? நீ கூட வந்தியா? இல்ல உன் தங்கச்சி தான கூட வந்துச்சு. வந்து சொல்றேன், நான் கன்சீவா இருக்க சொல்றேன். எவனுக்கோ பிறகு வந்து நான் எதுக்கு சொல்ல பண்ணா? யாரு? போய் கழிச்சிட்டு வந்துட்டு அந்த குழந்தை நமக்கு தேவையில்ல, இப்ப தேவையில்ல அப்படின்னு நீ சொன்ன. நீ போய் சொன்னியா இல்லையா? உங்க தங்கச்சி போன் பண்ணி இப்படி கேளு. பேச அப்படி பேசான். இப்போ எப்படி? என்ன சொன்னா நீ எங்க பண்ண அம்மா வீட்ல எங்க அம்மா வீட்ல இருந்து அனுப்ப மாட்டேன், அவங்க அங்கேயே சொல்லிட்டு போனான்னு சொன்ன போய். இப்போ இந்த வார்த்தை என்ன விட்டுரு. உங்க அம்மா அப்பா நினைச்சு பாத்தியா? அவங்க ஏழை அசிங்கப்பட்டுறாங்க தெரியுமா? அசிங்கப்பட்டானா உன் கூட இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, அதனால கிளம்பி குழந்தை வந்தேன். யாருகிட்ட இருக்காங்க? இவர்கிட்ட இருக்கு மேடம். 2 பசங்களும் அங்கதான் 2 இருக்காங்க. பசங்களும் இவரு கூட தான் எப்படி இருக்கு. போச்சாங்க? எனக்கு அடிச்சு கூட்டு போனாங்க பாத்தீங்களா? என் அம்மா வீட்டுல 2 நாள் இருந்தேன், கழனில இருந்தேன். அன்னைக்கு காலையிலே சொல்லிட்டான் அண்ணன். இவர் கூட போன சொன்னோன்னே எனக்கு இவர் கூட இருக்கவே பிடிக்கல. இவர்கிட்ட நான் எப்படி தப்பிச்சு வரதுன்னு தெரியாம தான் வீடு வாடகை பார்த்துன்னு போலாம். சரி நீ போ. நான் எப்படி சொல்றது? மேம் என்கிட்ட பஸ் பேர் கூட ஒரு காசு விஷயம் போன் இப்ப சொல்ற ஒரு பொய், அது உண்மையான மொத்தம் போய். என்ன போய்? நம்ம பேசுற காம்படிஷன் இங்க வைக்கல. இல்ல மேடம், இது நீங்க இன்னொரு 2 வார்த்தை சொன்னா அவங்க 2 வார்த்தை சொல்றாங்க. நான் சரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியா, கொஞ்சம் மெச்சூர்டா பேசுங்க. ஓகே மேடம். இப்ப இந்த பசங்க அவங்க கிட்ட இருக்கு. அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கும் போயின்னு வந்து இருக்குது மேடம். நான் நைட்ல மட்டும் இட்டு வரேன். யாரு பாத்துக்கிறாங்க? அவங்க அம்மா அப்பா தான் பார்த்துறாங்க. அவங்க இருக்குது கையில் இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கு இட்டு வந்துடுறேன். நைட்ல அங்கே பூச்சி பொட்டலாம் அதிகமாக சொல்லிட்டு நைட்ல இட்டு வந்துருவான். பகல அங்கே எடுத்துன்னு விட்டுருவான். பொண்ணு உங்க ஸ்கூல்ல குழந்தைங்க அங்க இருந்தா போதுமா உங்க அப்பா அம்மா கிட்ட? அவங்க எல்லாம் பாத்துக்க மாட்டாங்க மேடம் கடைசி வரைக்கும். எங்க அண்ணனுக்கு ஒருத்தி வந்தா என் பிள்ளையும் பாத்துப்பியா, அவங்கள பாத்துப்பியா, என் குழந்தை நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தி கேட்கறதுக்குள்ள என் பிள்ளை என் கூட வந்தணும். என் பசங்களை அவர்கிட்டயும் விட மாட்டேன், எங்க அப்பா அம்மா கிட்டயும் விட மாட்டேன். பெத்தவன் நான் இருக்கேன் மேடம். சரிங்க சரி. இப்ப நீங்க இப்போ நீங்க எடுத்த முடிவு என்ன? வாழணும்னா பாண்டியன் கூட தான் வாழணும்னு சொல்லி. ஆமா மேடம். ஆனா அவங்க அப்பா அம்மா அது ஒத்துப்பாங்களா? அவங்க அம்மா ஒத்துப்பாங்க மேடம். பாண்டியனோட அம்மா ஒத்துப்பாங்களா? அவங்களை கேளுங்க, நீங்க பேசுங்க அவங்க கிட்ட. ஓகேன்னு சொன்னாங்களா? அவங்க நான் பேசி சம்மதிக்க வாங்குறேன் மேடம் அவங்க கிட்ட. சம்மதம் வாங்குறியா? 2 மாசம் அவங்க கூட தானே இருந்தீங்க. அவங்க பாத்துப்பாங்க மேடம். இல்ல இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் பேசி சம்மதம் அவங்க வாங்குறேன்னு என்ன சொன்னீங்க. சொன்னாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் சுரேஷ் பிரச்சனை முடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு பொண்டாட்டி ஆகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு 100% கன்ஃபார்ம் நீங்க சொல்றீங்க? ஆமா மேடம். நீங்க? நான் பாண்டியோட அம்மா. பாண்டியோட அம்மா. உங்க பேரு? பிரியா. பிரியா. சரி, இப்போ உங்க பையன் இந்த பொண்ணையும் கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க 1 என் வீட்டுக்கு வரல, 3 நாள் எங்க இருந்துட்டு 3ஆம் நாள் தான் என் வீட்டுக்கு வந்தாங்க. சரி, 3 நாள் உங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் இவங்கள நீங்க ஏத்துப்பீங்க? நான் சேர்த்துக்கல. நான் வீட்டுல 2 ஹவர் வீட்டை உள்ள சேர்த்து நான் கேளுங்க. நான் வீட்டை கதவு சாத்தி நான் உள்ள போயிட்டேன். எவன் வீட்டு குழந்தை நீ எவன் அப்பனா ஆவ, அவன் பொண்டாட்டி நீ எப்படி புருஷன் ஆவ? என் வீட்டுக்கு தேவையில்ல, எனக்கு புள்ளியே தேவையில்ல.
6 வருஷம் நான் கழிச்சு இந்த லைன்ல தான் பார்த்தனா உன்னை நான் எப்படிலாம் கனவு கண்டேன், எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஏன்டா என் தாக்கா அடுத்துட்டு சொல்லிட்டு அழ வந்துச்சு. அழுத நான் அழுதுட்டு சரி சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன் மேடம். கம்முன்னு பண்ணி என் ஃபோன் எங்கள் ஃபோன் வச்சுருந்தாங்க. ஃபோன் வச்சு நான் சொன்னேன், ஃபோன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, ஃபோன் ஆன் பண்ணுங்க அப்படின்னு. ஃபோன் 4 நேரத்துக்கு ஃபோன் ஆன் பண்ணாங்க. ஆன் பண்ணோடனே அவங்க அண்ணன் யாரோ பாண்டியன் ஃபோன் பண்ணோடனே எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து பேசினாரு. அவ்வளோண்டாங்க. நான் அவங்க அண்ணன் பேசுகிறேன்னு சொன்னாங்க. சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் டீசெண்டாக தான் பேசணும். இது மாதிரி குழந்தையோட கூட்டின்னு எங்கள் தங்கச்சிங்க வந்துச்சிங்க, என் தங்கச்சி வேணும்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், உன் தங்கச்சி இங்கே தான் மடிப்பாத்தில் தான் இருக்குது, உன் குழந்தைய உன் தங்கச்சி நீங்கள் எப்போ வேணாலும் கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசியிருந்தோம். சொல்கிறோம் எதுக்கு அவங்க பொண்ணு நமக்கு எதுக்கு, அவங்க பொண்ணு அவங்க வீட்டில் வந்து குட்டி அடிச்சிடும், நம்ம வீட்டுக்கு தேவையில்ல அப்படின்னு. தேவைன்னு சொன்னேன். இவங்க அண்ணன் பாரதி இருக்கான் பாரு, ஏய் நான் உன்னை தூக்கிடுவேன், உன்னை கீச்சிடுவேன், உன் குடும்பத்தோட காலி பண்ணிடுவேன் ஃபோன்லேயே இவங்க அண்ணன். அப்போ அவங்க பாண்டி என்ன சொன்னார், ஏன்டா அப்படிலாம் பேசுகிறேன், நான் தானே பேசிக்கிறேன், நீ எதுக்கிட்ட பேசுகிற சொல்லிட்டு ஃபோனில் பேசியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், ஏங்க அவங்க அசிங்கமாக பேசுகிறான், நீ அவங்ககிட்ட பேசாதீங்க. இல்லம்மா, இப்போ உங்க முடிவு என்னம்மா? ஏன் முடியும், அவ வாழ்க்கை அவ கையில மேடம். பாண்டியன் கூட தான் இருக்க போறேன், அவங்க அம்மாவோட சம்மதம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப ஏன் கூட இவங்க இருந்துட்டாங்கன்னா இவன் தொல்லை தாங்க முடியாது. தினமும் குடிச்சிட்டு 1000 வாட்டி மிஸ்டிகால் ஃபோன் பண்ண மாட்டான் மேடம். மிஸ்டிகால் தான். நீ வாய மூடு, மிஸ்டிகால் தான். 1000 பார்க்கல ஒண்ணு என்ன கேட்டுங்க மேடம். போய் சொல்ற வெளியில 10 பேர் நிக்க வச்சிராங்க மேடம். சொல்ற பத்தியா அவன் கேக்குறானே, எங்க வீட்டுக்கு உன் பொண்டாட்டி ஃப்ரெஷ்ஷா வந்துச்சா, அவளே உன் ஆத்தா உன் பொண்டாட்டி உனக்கு ஃப்ரெஷ்ஷா, இவன் பொண்டாட்டி உனக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சு இருக்க வேண்டியதானே. பாருங்க பேச்சு எப்படி பேசுறாங்க பாருங்க. நான் பேசுறேன் எடுத்துட்டு வா. நல்லா கேட்டுங்க. நீ பேசுற கார்டு என்கிட்ட இருக்குது. எடுத்துட்டு அது காட்டு, மேரத்து கட்ட காட்டு. நான் சொல்லல. ஒரு குடும்ப பொம்பளை நீங்க பேசவே மாட்டீங்க. நீ குடும்பத்துல ஆம்பளை மாதிரி பேசுறீங்க. பாத்துங்க ஆம்பளை பொண்டாட்டி வேணா அழகா கூட்டின்னு போ. நான் உன்னை வாணா, உன் பொண்டாட்டி நாங்க தடுக்கிறது நான் யாரு? உன் பொண்டாட்டி வேணா பேசி நீ குடும்பம் பண்ணு, உன் பொண்டாட்டியா நீ சேர்ந்து வாத்தி எங்களுக்கு சந்தோஷம். என் பிள்ளைக்கு நாங்க வேற கல்யாணம் பண்ணிப்போம். உன் பொண்டாட்டி தாராளமா கூட்டிட்டு போ. நான் வேணாம்லாம் சொல்லல. உன் பொண்டாட்டிக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணோம்? சரி சரி, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. பாண்டியன், உங்க அம்மா சொல்றாங்க இந்த கல்யாணத்தை அவங்க கல்யாணம்னு சொல்ல முடியாது, அந்த பொண்ணை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உங்க முடிவு என்ன? நான் பண்ண தப்பு தான் என்னங்க நான் பண்ண தப்பு தான் மேடம். அவங்க என் கூட இப்படி உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? அந்த அந்த பொண்ணு உங்களை நம்பி வந்திருக்கு. இல்லாட்டி தைரியம் இல்லைன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்க. யார வச்சு கூட்டினாங்க? தெகிரிங்குது இல்ல, டேரக்டா பேச மேடத்து கிட்ட பூனை மாதிரி இருக்கற. அவங்க விருப்பம் மேடம். என் கூட வந்தாலும் வாழ்க்கை நான் ரெடி மேடம், வரனாலும் ரெடி மேடம். என்னங்க என்ன சொல்ல வரீங்க? அது வந்தா அது நம்பியே தானே வந்திருக்கு. ஆமாங்க மேடம், நான் ஏத்துக்கிறேன் மேடம். பாண்டியன், மேடம் உங்களுக்கு தைரியமே இல்லப்பா. கூட்டிட்டு வருமா என்ன தைரியல கூட்டு வந்தேனே நீ? தைரியம் பேச அவங்க கிட்ட, நான் கொலை பண்ணிட்டு வந்துட்டா இல்லல்ல. அவங்க வர தந்தா நான் குடும்ப வச்சு நடத்துறேன் மேடம். என்னங்க அந்த பொண்ணை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? ஊருக்கோசம் பயப்படுறேன் மேடம். யாருக்கோசம் பயப்படுறீங்க? ஊருக்கோசம் மேடம். அப்ப எந்த தைரியத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்க? தெரியும்ல இந்த பிரச்சனைகள் வரும்னு தெரியும்ல. ஆமா மேடம். அப்ப எதுக்காக அந்த பொண்ணு கேட்டப்போ அந்த நம்பிக்கையை கொடுத்து சரி நீ என் கூட கிளம்பி வான்னு எதுக்காக அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்தீங்க? நான் வச்சு குடும்பம் நடத்துறேன், ஒழுங்கா பார்த்துப்பேன். அவனை மாரிலாம் இவ்வளவு பயப்படுறீங்க? அவனை மாதிரிலாம் அடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். யாரு நீயா? குடிக்க மாட்டேன், எந்த சித்திரம் சந்தையெல்லாம் பட மாட்டேன், ஒழுங்கா நான் வச்சு குடும்ப மாட்டேன் சொல்லிட்டு இட்டுன்னு வந்தேன் மேடம். ஒரு பொண்ணு நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இப்ப இவங்க எல்லாரும் பேசுறதுக்கு மேல உங்க வாய்ஸ் இருந்திருக்கணும். ஆனா பூனை மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. கேட்டா அவர் டார்ச்சர் தான் என்ன பயமா இருக்கு, இந்த பொண்ணு இல்ல அவங்க இல்ல. மேடம் அது மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க மேடம். இவங்க 2 மாசம் நல்லா இருந்தாங்க மேடம். நல்லா இருந்து இவங்க அம்மா இவங்க அப்பா இவங்க அண்ணன் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு நீ நான் உன் கொட்டுறேன் உன்கிட்ட சொல்லிடுறேன் மேடம் கிட்ட சொல்றேன். இப்ப நான் ஆச்சுனவனா? நீ வாயை மூடி. இது வரைக்கும் ஒரு இவன் மேல கை போட்டுக்க, இவன் மேல கை போட்டுக்க. பாருங்க பாண்டியன், இவங்க அடிக்க நினைச்சா அடிக்க வச்சிட்டு போ கை கால. இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து செஞ்சாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்னதான் செய்வீங்க? அப்பவே விட்டு வேடிக்கை பார்த்து நிற்பியா? எப்படிமா பாண்டியன் நம்பிட்டு நீங்க வரீங்க? அப்ப பேசுன தைரியம் இப்ப இல்ல மேடம் அவர்கிட்ட. தைரியமா கூட்டு வந்தல நைட் என்ன? இப்ப பேசாத தைரியம். ஏமா உங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட அவருக்கு இல்லையே? நான் வச்சு குடும்பத்தை என்னால் தைரியம் எல்லா பிரச்சனையும் பேஸ் பண்ணுறது முடியும் மேடம். அம்மா உங்க பையன் முடிவு எடுத்துட்டாரு, நீங்க என்ன செய்ய போறீங்க? அவன் குடும்பம் மண்டான்ட்டா வச்சுக்கிட்டோம். இவங்க 2 பேரும் உங்க வீட்டுல சேர்த்துப்பீங்களா? நான் சேர்த்து மாட்டேன். அவங்க எங்கன்னா வீடு வாடகை பார்த்து எங்கன்னா இருந்துக்கிட்டேன் மேடம். இது பாருங்கம்மா, இப்போ நீங்க ரொம்ப தைரியமா சொன்னீங்க அவங்க அம்மா பேசி நான் அவங்க ஓகே பண்ண சொல்லுவேன்னு சொல்லி மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. சரி நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நான் எல்லார்ட்டையும் பேசி நான் முடிச்சுடும், அதெல்லாம் முடியாதும்மா. அவ்வளவு ஈஸி இல்ல. சட்டப்படி டைவர்ஸ் வாங்க முடியுமா? நான் வாங்கிக்கிறேன் மேடம்.
வாங்கிக்கிறீங்க. நான் வாங்கி சோ அது வரைக்கும் பாண்டியன் நீங்க வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே மேடம், ரெடி மேடம். நீங்க வெயிட் பண்ணுவீங்க? ஓகே மேடம். 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். என்னப்பா எங்களுக்கு டைம் கொடுக்கணும். 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ண மேடம். நான் என்னப்பா கொடுக்கறது? கோர்ட் தானேப்பா. அது என் லைஃபும் வேஸ்ட் ஆகும் மேடம். சரி ஒரு நிமிஷம், 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? வேற கல்யாணம் பண்ணிப்பேன் மேடம். பார்த்துக்கா அப்படி நம்பி வந்துக்கிற தானம் வீட்டுக்கார விட்டுட்டு கேட்டீங்களா? இதே வார்த்தை ஒரு மாசம் 2 மாசம் இருந்துட்டு வேற கல்யாணம் பண்ணி போயிட்டு வந்துருவான். விட்டு போயிட்டு வந்துருவான். நான் சொல்ல வேண்டியதானே? ஆஹா. ஏண்டா அப்ப சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு தூரம் கூட அசிங்கப்படுத்துற என்ன? நான் பாண்டியன் சொன்ன வார்த்தை என்ன நான் என்ன நினைச்சேன்னா தைரியமா சொல்லுவாரு 10 வருஷம் ஆனாலும் தானம் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி. 6 மாசம் 10 அதுக்கு அவன் டாக்டர்ல எங்க அம்மா கேட் பண்ண நானே. நான் மயிருக்கு எனக்கு கூப்பிடுறேன் நீ. பேச தெரிஞ்ச பேசு இல்ல வாய முடியும். நீங்க நீங்களே ஏன்டா இருக்குறீங்க? ஏன்டா என் வயித்துல பிறந்தீங்க நீங்கலாம்? அவ வாழ்க்கை நீ ஏன்டா கெடுத்து அதுக்கு? அதுக்கு அன்னைக்கு வாடா இல்ல விட்டு போக வேண்டியதானே? வேணும் தானே வந்தா? நான் எல்லா பத்தியும் பார்த்து அவன் தானே ஆம்பளை. அவன் நம்ம கோழை இருக்காங்க. நீ ஆம்பளை வீரமாடுறா. யார் கோழா? சுரேஷ் இல்லை நான் கோழன்றாங்க என்ன அவங்க பையன்கிட்ட பேசுறாங்க. சரி மேடம். அந்த தைரியம் அந்த அம்மாக்கு இருக்கு, பையனுக்கு இல்லாம போயிடுச்சு. யாருமே ஒத்துக்க யார பார்த்து பயப்படுற நீ? நீ போறியா டிவோர்ஸ் ஆயிடுவா. நான் உங்க அண்ணனால இவரால உங்க குடும்பத்தால எனக்கு எந்த பாதிப்பாக கூடாது. நான் வெயிட் பண்ண புரியுதா? அதை நான் வேலைக்கு போறேன். என்ன எந்த டிஸ்டர்ப் பண்ண முடியாது புரியுதா? அப்படின்னு தான் நான் சம்மதிக்கிறேன் மேடம். பாண்டியன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவ்வளோதான் மேடம். அவர் மனசை திறந்து சொல்லிட்டாரு, ரொம்ப ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, ஷார்ட்டா சொன்னாரு. பாண்டியன் இங்க கிளம்புங்க. பாண்டியன் நம்பி வந்தீங்களே, என்ன சொல்லிட்டு போனாரு? டிவோர்ஸ் வாங்கிட்டு வாங்குறாரு. என்ன சொன்னாரு? டிவோர்ஸ்க்கு 5 வருஷம். டிவோர்ஸ் பத்தி என்ன சொன்னாரு? டிவோர்ஸ் வாங்கிட்டு வா, ஓ சுரேஷ்னால இல்ல ஓ அண்ணனால எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, என் வாழ்க்கை சுலபமா எனக்கு வேணும். ரொம்ப கிளியரா பேசிட்டு போயிட்டாரு. வேணாமா, இந்த தொல்லையே எனக்கு வேணாம். அது புரிஞ்சுட்டேன்னா உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்க அவரை நம்பி நீங்க வந்திருக்கீங்க. இப்போ நான் சொல்றேன், தனம் இந்த முடிவு தப்பான முடிவு. அவருக்கு அந்த தைரியம் இல்லம்மா. கார்னர் பண்ணின உடனே என்ன சொன்னாரு? 3 வருஷம் பார்ப்பேன், இல்லாட்டி நான் வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போவேன். சோ மறுபடியும் ஒருத்தரை நம்பி மறுபடியும் வாழ்க்கை மோசமா போணுமா? சுரேஷ், ஒரு கடைசி சான்ஸ் சொல்லுங்க மேடம். உங்க மனைவியும் உங்க பசங்களும் உங்க கூட இருக்கணும், வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா சொல்லுங்க மேடம். நீங்க சொல்றது எல்லாமே என்னால நம்ப முடியல. ஏன்னா உங்க பேச்சு, உங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே தப்பா இருக்கு. சரி மேடம், அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் இருக்கீங்க. சுரேஷ் பேசுங்க, கடைசி சான்ஸ் நான் கொடுக்குறேன். உங்க அம்மா கூட இருமா, நான் சம்பாதிச்சுட்டு போறேன். எனக்கு சாப்பாடு கூட பார்த்தல, பசங்களை பார்த்துட்டா போதும். உங்க அம்மா வீட்டுல நான் எந்த பிரச்சனை பண்ண மாட்டேன், சொல்லியும் காட்ட மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு இட்டும் போறது ஒருத்தர் வந்துடுறேன். நான் ஒரு நைட் ஒரு பணம் தூங்காம ஏழை எத்தனை நாள் கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியும். என்ன ஆயிடுச்சா, ஏதாவது ஒன்று பண்ணிட்டான், வெளி உலகம் தெரியாம இருக்கிற இன்னி வரைக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு ஒரு எங்க போறேன்ட்டு விட்டு போட்டேன். நான் ரோட்டில் போறேன், எனக்கு ஒன்று அடுத்து கஷ்டம் போனா என்ன பண்ணுவா? அது மாதிரி உலகம் ஆகிப்போச்சு. மெட்ராஸ் பற்றி வரைக்கும் உனக்கு மெட்ராஸ் பற்றி உனக்கு என்ன தெரியும்? இப்போ கூட வேணாம், நான் எல்லாத்தையும் விட்டுறேன். என் கூட இருக்கணும் பரவாயில்ல, நீ போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கூட இரு. நான் வாரத்தை ஒரு நாள் வந்து பார்த்துக்கிறேன் பசங்களை. நான் எதுவுமே பேச மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன், அதுதான். இதுக்கப்புறம் நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தெரியுது, முறைய பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுறேன். அப்போல்லாம் பிடிக்கல, இப்போ தான். அப்போ பிடிச்சிருந்து பிடிக்கல. என்னால வர முடியாது, எங்க அப்பா அம்மா எனக்கு தேவையில்ல. எப்படி ஒன்னால அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, என்னன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் மறுபடியும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. என்னை விட்டுரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எது விட்டுரு? ஸ்டார்ட்டா சொன்னா என்னை விட்டுரு, டைவர்ஸ் கொடுத்துருங்க. பாண்டியனும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க நீங்க எங்க ஏத்துப்பாங்க போறீங்க? மேடம், அவங்க ஏத்துப்பாங்க. இவருக்காக தான் பயப்படுறாங்க. இது பாரு, சும்மா அவங்க ஏத்துப்பாங்க, அவருக்கு தைரியம் இருக்கு. இன்னைக்கு அவருக்கு 100% சான்ஸ் இருந்தது. இங்க வந்து அவர் சொல்லலைன்னா, இப்போ நான் சொல்றேன், நீங்க எடுக்கிற முடிவு தவறான முடிவு. வேற எங்க போய் சொல்லுவாரு? நீங்க மறுபடியும் அதே தப்பு தான் செய்றீங்க. பாருங்கம்மா, நான் சுரேஷ் கூட போய் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்ல. ஆனா உங்க வாழ்க்கை கொஞ்சம் மெச்சூர்டா வாழுங்க. 2 பசங்க, அவங்களுக்காக நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா அது அந்த முடிவு கரெக்டான முடிவா இருக்கணும். 6 மாசம் இவரை நம்பி வந்தீங்க. நான் சொல்றேன், ஒரு 3 வருஷம் தான் கிடைக்கும். அவர் என்ன தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. முதலாவது சொன்னாரு, சரி 3 வருஷத்துல டைவர்ஸ் கிடைக்கலன்னா 3 வருஷம் நான் வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. கடைசியா என்ன சொல்லிட்டு போனாரு? இந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு வரணும், சுரேஷ்னால எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, அவங்க வீட்டுல இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது,
என்னை விட்டுடுங்கப்பா, நான் வேலையை பார்க்கறேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சுரேஷை பார்த்து பயந்து வாழற ஒரு பாண்டியன் உங்களுக்கு தேவையா? இன்னைக்கு மேடம் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போய் நேற்று சேர்த்தேன். எங்கள் அம்மா எப்போ இட்டு வரும்னு கேட்குது மேடம். இப்போ குழந்தை கூட வந்துருது. அம்மா இட்டும் போயிடலாம்ப்பா, அந்த பையன் வேணாம் பாண்டியன் அப்படின்னு பேசி என் பொண்ணு. அப்போ அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் பார்த்துங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங் கூட்டு வந்துடுறேன். அதெல்லாம் கருத்தரை பண்ண இது இருக்க ட்ரைனிங் ஒன்றும் இல்லைம்மா, பெத்தவங்க பேசுறது ட்ரைனிங் கொடுக்கணுமா? நீங்க எடுத்த முடிவு சரியான முடிவு இல்லை தானோ? இல்ல மேடம், நான் மறுபடியும் ஏற்கனவே பட்டேன். நான் சுரேஷை பத்தி சொல்லமா? ஐயோ எங்க அப்பா அம்மா கூட நான் போக மாட்டேன் மேடம். அதான் என் முடிவு. என்னம்மா நாங்க எனக்கு இவங்க வேணாம், அவங்களுக்கு நீங்க என்ன மைனரா? இல்ல நாங்க மேடம், சொல்றதுக்கு இந்த ஹாஸ்டலுக்கு போய் இல்லம்மா அங்க போய் இங்க போன சொல்றதுக்கு நான் பட்டதே நீங்க போதும். மேஜர் ரெஸ்பான்சிபிளா ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து எங்க போனோம்னு உங்களுக்கே தெரியல. புருஷன் வீட்டுக்கு போக வேணாம், அம்மா அப்பா கூட இருக்க வேணாம். ஏங்க டைவர்ஸ் எப்படி வாங்கணும் கூட அந்த ப்ரொசீஜர் கூட உங்களுக்கு தெரியல. எவ்வளவு பிரச்சனைகள் பண்றதெல்லாம் இருக்கு. பண்றாரு. ஆனா டைவர்ஸ் கேட்டா தரமாட்டேன் சொல்றீங்க. அதான் அன்னைக்கே சொன்னேன், டைவர்ஸ் எப்படி வாங்க நான் பாத்துறேன்னு. அது மாதிரி தான் இசுக்கு வச்சுங்கிறீப்பா. ஃபஸ்ட்டு நீ பேசுகிற பேச்சே சரியில்லை. இவ்வளோத்தன் பெரியவங்க பேசுகிறாங்க, லைஃப் கெட்டு போடுன்றாங்க. உன் லைஃபு அது பரவாயில்ல. என் லைஃப் உனக்கு வந்து என் லைஃப் எப்பயோ கெட்டுச்சு. எது என் லைஃப் எப்பயோ கெட்டுச்சு. வாய் எப்போதுமே வந்து நல்லது தான் யோசனை பண்ணணும். நல்லதான் யோசனை பண்ணோம். ஆனால் நீ பாரு, இந்த நாக்கு இப்படியும் பேசுது, உனக்கு அப்படியும் பேசுதுமா. இப்போ கூட சொல்கிறேன், நீ என் கூட இருன்னு நான் இப்பவும் சொல்ல. நான் உங்க கூட இருக்க நேரம் மட்டும் நான் ஏறி கூட குத்துறேன். நீ போய் உங்க அம்மா வீட்டில் கூட இருந்துக்க. நான் எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்றா? வேற நான் போலாங்க. எங்க போறீங்க? நான் போல மேடம், எங்க அம்மா வீட்டுக்கு போல, இவர் கூட நல்லா. சரி எங்க போறீங்கப்பா? அவங்கள கூப்பிடுங்க மேடம். அவன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்சம் உங்க மேல ஒரு அன்பு இருந்துச்சுன்னா அந்த பையன் இங்க இருந்து போயிருக்க மாட்டான். உங்களுக்காக இங்க போராடி இருப்பான். அதை விட்டுட்டு அவங்க அம்மா கூட அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். நீங்க உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கப்பா, எல்லாம் முடிஞ்ச பிறகு டைம் இருந்துச்சுன்னா நான் வேற இந்த பொண்ணு வரலைன்னா என் வாழ்க்கையில அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பியிருக்கான். ஒரு முடிவு எடுக்கும் போது கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கணும், சொந்த காலம் நிக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு ஃபீலிங்கோட தான் நீங்க வீட்டுல இருந்து வெளியில இறங்கியிருக்கீங்க. ஆனா தப்பான ஆளு கூட வாழணும்னு சொல்றது முட்டாள்தனம். நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க. தனியா வாழுங்க, போராடுங்க. ஆனா மறுபடியும் ஒரு தப்பு பண்ணாதுங்க. ஒரு சுரேஷை பார்த்து பயந்துட்டாரு அவரு. அவர் டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லி அவர் எப்படிங்க வாழ்க்கையிலன்னா எவ்வளவு போராட்டம் இருக்கும். அவர் போன போக்கு என்ன தெரியுமா? ஐயா என்னை விட்டுடுங்கப்பா, நான் போறேன்ப்பா, எனக்கு இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிதான் அவன் ஓடிட்டான். பாருங்கம்மா, இப்ப நீங்க சொல்றீங்களே நான் போய் பேசுவேன், இவரை பார்த்து தான் பயந்தாருன்னு சொல்லி. அப்படி நீங்க போய் பேசினாலும் 6 மாசம் இல்லாட்டி 8 மாசம் அவ்வளவுதான். ஒரு ஏமாற்றம் இவரு, ரெண்டாவது அவரு. நீங்களே யோசனை பண்ணுங்க. பாருங்க, என் சொந்த காலில் நான் நிற்கணும், என் பசங்களுக்காக நான் போராடுவேன். பசங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல கேரியர் நான் அமைச்சு கொடுக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அப்படின்னு யோசிங்க. அது கரெக்டான முடிவு. சரியா? நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுங்க. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. தனத்தோட வாழ்க்கையில இது ஒரு பெரிய முடிவா தான் இருக்கும். இப்போ அவ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்படிப்பட்ட முடிவு ஒரு நொடியில எடுக்க முடியாது. ஆனா அவ முடிவு கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ நேயர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.